இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழம்டா, எந்த மருந்தும் போடாதது. இது ஏன்டா வாங்குறேன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிடுச்சு. நல்லா இருக்க தங்கம்? எங்கள் வீட்டில் வந்து வேலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் ஒருத்தி நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம், காலையிலேருந்து சும்மா உட்காந்துருந்தேன், இப்போ நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டான். ஆனால் அதில் கோலம் போடுறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆக்கிட்டேன். ஸோ இன்றைக்காச்சும் வந்துட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு நைட்டில் உட்காந்து கோலம் போட்டுருந்தேன். ஏன்னா பகலில் வந்து நிவியை வச்சுட்டு கோலம் போட முடியாதா? போன தடவை தான் நீங்கள் கோலம் போட்டிங்க, நான் இல்லவே இல்லை. இந்த தடவையாச்சும் நான் தான் லீவ் ஆகிடுச்சுல எனக்கு ஸ்கூலுக்கு, நானும் உட்காந்து பார்க்குறமான ஒரு ஆள் என் கூடவே உட்காந்துருக்காரு. போன வாட்டி தான் கோலம் போட்டு நாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம் தெரியுமா? நம்ம வீட்டு தரையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், எல்லாம் போச்சு. அது அப்படி ஆகும்னு நினைக்கல. சரி போ, நேரம் இதுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் போடுறேன். நைட்டு கரெக்டாக மணி 11 மணி ஆகுதுங்க. குட்டி வாண்டு கூட தூங்கிடுச்சு, இந்த பெரிய வாண்டு தூங்காத பிறகுங்க. நான் தூங்க மாட்டேன். சிவராத்திரி. சிவராத்திரியா? ஓ சிவராத்திரி. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தெரியுமா இருக்கு? இப்போதான்டா போணுச்சு. எனக்கு சிவராத்திரி. உனக்கா? உங்க அம்மா கோலத்தை ஒழுங்கா போட சொல்லு. கை நடுக்குது. கோலத்தை ஒழுங்கா போடு. நான் எங்கடா பேசுறேன், நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பாட்டில் உள்ள இறக்கணும் தெரியல, கை இப்படி நடுக்குது. யாரா அவ? நான் போட்டது கூட நல்லா தான் இருக்கு பக்கத்துல. இந்த கோலம் நான் போட்டேன், பெயிண்ட் வந்து வினோ அடிச்சது, அது வந்து நான் தான் பெயிண்ட் அடிச்சேன். ஆனா ரெண்டுமே நல்லா தான் சீட்டு இருக்குது. லாங்ல இருந்து பார்த்தா எதுவுமே வந்துட்டு பக்கத்துல இருந்து பார்த்தா நல்லா இருக்காது, லாங்ல இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எவ்வளவு திமிரு உனக்கு! அப்ப என்னை பக்கத்துல இருந்து பார்த்தா உனக்கு பிடிக்கல, லாங்ல இருந்து என்ன 2 கிலோமீட்டர்ல இருந்துட்டு குடும்பம் நடத்துமா? அப்படிதானே நம்ம லவ் பண்ணோம். பக்கத்துல இருந்து எங்கேயா பார்த்து லவ் பண்ணா? அவ பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா லவ் பண்ணிருக்க மாட்டேன். இல்ல இல்ல அப்படி சொல்ல. அப்புறம் நீ குண்டக்க மட்டும் கேட்காத கேள்வி. நான் சொல்றேன், லாங்ல இருந்தே பார்த்து லவ் பண்ணது நாங்களா மட்டும் தான் இருப்போம். ஆமா, நான் போட்டது தான் கொஞ்சம் வந்து கொடூரமா இருக்குது. இல்ல அப்பா போட்டது நல்லா இருக்கு, அம்மா போட்டது நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. உங்க அப்பா பெயிண்ட் தான் அடிச்சான், கோலம் போட்டது நான். பெயிண்ட் கோலம் கிடையாது, மாவு கோலம். இந்த அரிசி மாவு அரைச்சு அது. எங்க வீட்டு பழைய வீடு இருக்கு தெரியுமா, நான் கூட இடிச்சாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அப்பெல்லாம் வந்து தரையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் போட்டு வைப்போம். மாவு கோலம் போட்டு வைப்போம் நாங்க. கோலம் செவுத்துல எல்லாத்துலயும் போட்டு வைப்போம். மாவு கோலம்னா அவ்வளவு போடுவோம். ஏன் தங்கம்? அந்த வீடு இருந்துச்சுனாவே எங்களுக்கு போதும் சீட்டு. சூப்பரா இருந்திருக்கும் சீட்டு. பஸ் ஏறுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க பழைய வீட்டை பத்தி, அதுலயே வந்து போஸ்ட் வச்சிருப்போம் பழைய வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வேற மாதிரி இருக்கும் அந்த வீடு. அந்த இடத்துல இப்போ வீடு கட்டியிருந்தோம்னா சூப்பரா இருக்கும்ல. செமையா இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, எல்லா வசதியும் அந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. உங்க அப்பாவை அந்த வீட்டுல இருந்து ஒரு தடவை கூட பார்க்கல. ஆனா லவ் பண்ணும்போதெல்லாம் நினைப்பேன் நான், அந்த வீட்டுக்கு போய் வினோ இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனா அந்த வீட்டு பக்கம் கூட நான் போனதில்ல, அந்த வீடு எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததில்ல. தொடுவாய்க்கே நான் வந்ததே கிடையாது லவ் பண்றதுக்கு முன்னாடி. யாருக்கும் தெரியாம அப்பா வந்துட்டு ஃபாரின் போகும்போது வந்து பார்த்துட்டு போனேன். வரமாட்டேன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டேன். இல்லை வினோ, அது யாருக்கும் தெரியாது. இப்போ வீடியோ பார்த்து வீடியோல சொல்லிட்டியா, முடிஞ்சு போ. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எங்கள் வீட்டில் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னை கேட்டாங்க, நீ போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து என்னை யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா வச்சுங்களேன், உடனே உண்மையை சொல்லிடுவேன். எதையும் மறைக்க தெரியாது அதிகமாக, அதனால உண்மையை சொல்லிட்டேன். மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வீட்டுக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க. ஆமாம், அந்த வீடு வந்து அங்கேருந்து மாறி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க வாடகைக்கு. அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் அந்த வீட்டை இடிச்சிட்டாங்க. அந்த வீட்டை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கும்போது தான் நான் வந்து பார்த்துருக்கேன் வினோவை. இது மட்டும் இல்லை, நான் நிறையா விஷயத்தில் மாட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில். ஒரு சின்ன ஃபோனு, அப்போல்லாம் ஃபோனு கிடையாது இல்லையா, வினோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஃபோனை வந்து எனக்கு கொடுத்தான். அதை என்ன பண்ணினேன், பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பெட்லேயே வச்சுட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலையில் வந்து இருந்துச்சு வந்து இது என்ன ஃபோனுன்னு கேட்டு, ஐயோ தெரியாமல் வச்சுக்கன்னு சொன்னா, ஊருக்கே தெரியுற மாதிரி வச்சுட்டு தூங்கிட்டேனே ஆயிட்டுங்க. பயங்கரமான தற்கூறிங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே கொடுக்காம வச்சிருந்து அப்படியே நானே வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு சைடு தான் போட்டுக்கேன், அந்த சைடு மட்டும் போடலை. காலையில போட்டுக்கலாம். காலையில போட்டுக்கோ, மணி ஆயிடுச்சு. ஆமா, இதுக்கப்புறம் சைடு மட்டும் வேற என்னமோ போடுறேன்னு சொன்னாங்க. ஆமா,
நேற்று நைட்டு பெயிண்டில் கோலம் போட்டுட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்தா கிருணி பழம் பழுத்து வெடிச்சே போயிட்டு. நானும் சொன்னேன் பழுத்துட்டுறா இதெல்லாம் பழுக்கலடி, இன்னும் வேற கலராக சேஞ்ச் ஆகும். நீ வந்து பார்த்தியா இல்லை கிருணி பழம் எவ்வளோ பெருசு இருக்கும்? அது பெருசாக இருக்கும், இது வீட்டில் போட்ட கிருணி பழம் இப்படி தான் இருக்கும். ஏண்டி என்னடி ஏண்டி என்னாச்சு? என்ன என்ன நீ வா இருக்க அம்மா கிருணி பழம் பறிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் திட்டிக்கிறேன். என்னடி இப்படி வெடிச்சு போய் கிடக்கு? இங்கே பாருங்க 2 பழம் பறிச்சிட்டேன். இந்த பழம் எவ்வளோ பெருசாக வெடிச்சிட்டு பாருங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் விட்டோன்னு வச்சுங்க காக்கா சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால தான் காலையிலே பறிக்கிறேன். இங்கே பாருங்க என்னடி இப்படி வெடிச்சு போச்சு. ஆமாம் நல்லா பழுத்துருச்சு. நம்ம ஜூஸ் போட போகிறது இதை தானே, கட் பண்ணி வச்சுக்கலாமோ? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழம்டா, எந்த மருந்தும் போடாதது. இங்கே பாருங்க ரொம்ப வெடிச்சு இந்த கூடை எடுத்துட்டு வர கேப்பில் எறும்பு வந்திருக்கு பாருவினோ. என்னடி இப்படி வெடிச்சு போச்சு? அதான் இதை சைஸை பார்த்தா எனக்கு கிர்னி பழம் மாதிரி இருக்குது, ஆனால் இதோட வாசனையை பார்த்தா எனக்கு வெள்ளேரி பழம் மாதிரியும் இருக்குது கிர்னி பழம் மாதிரியும் இருக்குது. என்னன்னே தெரியல, இது ஒரு ரகம் போல இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏண்டா நானும் சின்னதாக தான் இருக்குது வெடிக்காது, இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்க இத்துணோண்டு கூட வெடிச்சு போச்சு. என்னடி இது எல்லாமே வெடிச்சிச்சு. எப்படிங்க போட்டோம்டி? அவ்வளோதான், நம்ம வீட்டில் கிர்னி பழம் அறுவடை பண்ணியாச்சு எல்லா பழத்தையும். ஆமாம் வச்சதே வந்துட்டு ஒரு நிறையா பிஞ்சு வச்சுருந்துச்சு. நான் கூட உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பிஞ்சுன்னு சொல்லிட்டு, அது வெள்ளேரி பிஞ்சு கிடையாது கிர்னி பழம். ஆமாம் நான் கூட சின்ன பிஞ்சுலேயும் பறித்து சாப்பிட்ணும் எவ்வளோ கனவோடு இருந்தேன், ஆனால் ஒன்று கூட இல்லை. எல்லாமே வந்து கிர்னி பழம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய வச்சுருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் தான் வந்து பெருசாகிடுச்சு. மற்றதெல்லாம் இந்த பாருங்க இந்த மாதிரி வெம்பி செத்து போயிடுச்சு. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வெம்பி செத்து போயிடுச்சு. அதுவும் இந்த எறும்பு வளரவே விட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வேற ஒன்று வந்து ஏதோ ஒன்று கடிச்சிட்டு போயிடுது. இந்த பாவக்காவை பறிக்கலான்னு தான் வந்தேன். இந்த சைடு ஏதோ ஒன்று கொத்தி இருந்துச்சா, அதனால சரி இதை பறிச்சும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு பழுக்க விட்டுட்டேன். விதையாவது ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க அந்த பந்தல் போடும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே பாவக்காய் காய்ச்சி தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் இதை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ஆவலாக இருந்தேன் தெரியுங்களா. இப்போ பாருங்க இது 2 பெருசாக இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பெருசாகிடும் சமைக்கிறதுக்கு. அங்கே பாரு கீழே தொங்குது பாரு. என்ன தொங்குது? இது அந்தாண்ட வந்து விட்டுறாத, அந்தாண்ட போகிறவங்க வந்து பறிச்சு. டெய்லியும் என் வேலையே தான், டெய்லியும் வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் எடுத்து விட்றது தான் என் வேலையே. இதுக்குள்ளேயே சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக. போன வாட்டி ஒன்று பெருசு தொங்குனுச்சிங்க, அந்தாண்ட போயிட்டு போயிருக்கு, அதை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியல, பறிச்சுட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இம்மா பெருசு இருந்துச்சு அந்த பாவக்காய். தெரியும் பறிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அந்தாண்ட தொங்குனா தெரியல. நான் அதனாலே எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வந்து பழுத்துருச்சு. சரி இன்னொன்று உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்க ஒரு ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டாரு. ரொம்ப நாளாக வந்து தாமரை தொட்டியில் இலையாவே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் என்னடா தொட்டி ஃபுல்லாக இலையாயிடுச்சு, எப்போ தான் பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வைக்கும் இருடி அப்படின்னு சொன்னதுக்கு மறுநாளே மொட்டு வச்சுட்டு. இது 3-4 நாள் ஆகுது மொட்டு வச்சு. இல்லை வேணும் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் தாமரை மொட்டு எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா. நான் நிறைய இடத்துல குளத்துல சரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு தாமரை எல்லாம் பூத்து பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கமெண்ட்ல தமிழ்நாட்டுல தாமரை பூ வளர்றதே வாய்ப்பு இல்லை ராஜான்னு வேற கமெண்ட்ல வந்து. அப்ப இதுக்கு பேர் என்ன ராஜா? ஒருவேளை அவர் வந்து கோமால இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா இல்ல தமிழ்நாட்டிலே வந்து தாமரை வந்து பூக்காதுன்னு சொல்றாருல, அதுக்கு சொல்ல வரேன். நாங்களும் நிறைய இடத்துல வெளில போகும்போதுலாம் குளத்துலலாம் தாமரை பூ பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கமெண்ட்ல வந்து தமிழ்நாட்டுல தாமரை பூ பூக்கிறதே அறியுது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னாங்க. இங்க பாருங்க உங்களுக்காகவே நான் பூத்திருக்கேங்கிற மாதிரி பூத்திருக்கு இந்த தாமரை. இது ஏன்டா வாங்குறேன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிடுச்சு. இல்ல அவன் என்னைய வந்துட்டு இல்லடி முளைச்சுருண்டி அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு நெருடெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது வச்சதுக்கு அப்புறம் தான் ஹாப்பியானா. இல்லை இருந்துச்சா இல்லையா அவனுக்கு? இருந்துச்சு. இதை வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நாங்களும் எப்படா இது காய்க்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு சின்னதுலே காய்க்கிற செடி, அதனால சீக்கிரம் காய்ச்சிரும் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் 2 இலை இருந்தது, அதுக்கப்புறம் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எருவுலாம் வச்சு அதுக்கப்புறம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நல்லா காய் வச்சிருக்கு. இதை எப்படி கீழே வைக்கலாமா இல்லை வந்துட்டு இந்த பேக்லேயே வந்து வச்சிடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆமாம் பெருசாக போகும் இல்லையா வேர் வந்து. எனக்கு தெரியல. நீ பார்த்தே இல்லையா? அங்கே நம்ம கூட வீடியோ எடுத்து வந்துருமா அவுட்டோர் குக்கிங்கு.
ஆமா பூங்குளத்துல. அது வேற மரம். அப்ப இது வந்து என்ன மரம்? சொரைக்கா மரமா? தர்பூரி. அத சொல்லல, அது அத்தி மரத்திலே வந்துட்டு நாட்டு அத்தி மரம். அது அது போவும் பெரிய மரமா கோயில் எல்லாம் இருக்குமே. அது பெரிய மரம், அது கிடையாது. இது வந்து கொஞ்சம் தான் போகும், ரொம்பலாம் வளர்ந்து பெரிய மரமாலாம் போகாது. ஸோ அதனால இதுலயே இருக்கலாம். ரொம்ப வேறு வருது மேல போகுதுன்னா அப்ப கழட்டி வேற இடத்துல வச்சுக்கலாம். கழட்டி வச்சுக்கலாம். ஆமா, ஸ்பேனர் போட்டு கழட்டி வச்சுக்கலாம். தற்கூரியா பாத்தீங்களா, வெறிய ஏத்துறா பாருங்க நம்மள. இதை நோண்டி வேற இடத்துல புதைச்சிடலாம். பொங்கல் வரத்துக்கே இன்னும் 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள கரும்பை பாருங்க. இதை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. கொல்ல பக்கம் வந்தாலே வந்துட்டு இதை வெட்டி சாப்பிடணும் போலதான் இருக்கு. இந்த களி, அடுத்தது இந்த களி. எனக்கு இந்த மாதிரி நீளம் இருந்தாலே வந்துட்டு பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும், சாப்பிடணும் போலவே இருக்கும். இல்லை வினோ, இதை பார்க்க நிறைய கரும்பு ஃபுல்லாவே வந்துட்டு அப்படியே நீட்டா இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த கேப்பே இல்ல. சில பேர் வந்துட்டு விரும்புவாங்க தெரியுமா, சாப்பிடும் போது அப்படி இழுக்கும் போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துருக்கு. செம்மையா இருக்கு இந்த கரும்பு. அது ஒன்றும் ஆகாது. அதை வெட்டி சாப்பிடணும். கொஞ்ச நாள்ல வந்துட்டு பெருசானதுக்கு அப்புறம் வெட்டி சாப்பிடணும். ஏன்னா பொங்கல் வரைக்கும் நமக்கு தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. வீட்டுல வந்து திக்கிறது இருக்க மாட்டேதா. வந்து கொல்ல பக்கம் பார்த்தோன்னே ஐயோ கரும்பை வெட்டி சாப்பிடலாமா அப்படிதான் தோணுது. அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம கிர்னி பழம் பறிச்சோம் பாத்தீங்களா, அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல தோலே இல்ல. ஆனா சரியான வாசனை பத்தியா, செம்ம வாசனை, நல்லா இருக்குது. ஆனா நான் கடையில எல்லாம் நல்லா பெருசா தான் பார்த்திருக்கேன். நான் இப்பதாண்டி பாக்குறேன் இவ்வளவு சைஸ். ஆமா, ஆனா இதுதான் வீட்டுல போடுறதுலாம் இந்த மாதிரி சைஸ்ல தான் வரும் போல இருக்கு. ஆனா உரிக்கிறதுக்கு ஈஸியா வருது. ஆனா இது வந்து கிர்னி பழமா வெள்ளேரி பழமா அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. ஆனா டேஸ்ட் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிர்னி பழம் தான் இது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிர்னி பழம் அப்படிதான். எனக்கு என்ன பழமோ தெரியல. ஆனா நாங்க பாண்டிச்சேரி போயிட்டு ரீசெண்டா வரும்போது ஃபுல்லா வெள்ளேரி பழ சீசன். இது அப்படியே வெடிச்சு மோமோ நீளம் அம்மாடி அவ்வளோ இருந்தது. நம்ம வீட்லயே அப்படிதான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, எவ்வளவு பெரிய வீடியோ போட்டுருப்போம்ல. போட்டிருக்கோம். எது காய்ச்சாலும் வீடியோ நம்ம பாக்கணுங்கிறதுக்காகவே ஆசையா எடுத்து வைப்போம். நீ போல்டு எடுக்க போறியா போ. இவன் வேற ஒருத்தவன் இந்த IPL ஆரம்பிச்சதுல இருந்து இவன் போல்டு எடுக்கிறான், பும்பரான்னு அவனே சொல்லிட்டு கிடக்குறான். நம்ம வீட்டுல காய்ச்ச கிர்னி பழ ஜூஸ். சரியான வெயில் வேற. ஆமா, ஐயோ அக்னி வெயில்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதாவது பேர் இருக்கான்னு தெரியல. அதுக்கும் மேல வெயில் அடிக்குது. அந்த வெயில்லையும் போல்டு போடுறாராம். எப்படி விறுவிறுத்து வந்திருக்கான் பாருங்க. சட்டையே நனைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு வேர்த்து இருக்கு. நம்ம வீட்டு ஜூஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாரு. பழம் செம்மையா இருக்கு. ஆனா இனிப்பு வந்துட்டு சர்க்கரையை நான் கொஞ்சம் தான் போட்டேன், நல்லா இருக்கு. இதுல வந்துட்டு சப்ஜா விதை அப்புறம் பாதாம் பிசின்னு போட்டிருக்கேன். போன தடவை விளாக்ல என்ன சொல்லிட்டேன்னா சியா சீடுன்னு சொல்லிட்டேன். சப்ஜா சீடுன்னு சொல்றதுக்கு சியா சீடுன்னு சொல்லிட்டேன். கமெண்ட்ல வேற சொல்லியிருந்தீங்க. அவுடோர் குக்கிங் போயிருந்தோம்ல, அப்ப அது ரெண்டும் போட்டு கலந்து குடிக்கிறோம். செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் எப்போ அவுட்டோர் குக்கிங் பண்ணுவோம்? ஏன் குளிங்க. நாளானிக்கு போமா? போலாம். பெயிண்டர் நைட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் முடிஞ்ச பாடு கிடையாது. நைட்டு எதுக்கு 1 மணி வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெயில் அடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா பாருங்க வெயில் அடிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு.
சாப்பிட்டுட்டு வந்து பெயிண்டில் கையை வச்சுட்டாங்க. ஏன்னா தொட்ட வேலையை அன்னைக்கு முடிச்சிடணும். அப்படியே விட்டுட்டேன்னா வச்சுங்களேன், இது அப்படியே கடந்துரும். அதுக்கப்புறம் நானா என்னைக்கு அடுத்த மாதம் ஆகுதோ அது எத்தனை மாதம் ஆகுதோ தெரியாது, அப்படியே விட்டுடுவேன். பெயிண்ட் டப்பா ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஏன்னா இந்த பெயிண்ட் டப்பா மூடியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் திறக்கவே முடியாது. அது மாதிரிலாம் இருக்குது நிறையா விஷயங்கள். அதனால அடிக்கும் போதே அடிச்சிடணுங்கிறதுனால தான் இந்த வெயிலையும் பார்க்காம நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோலம் என்ன வேற மாதிரி இருக்கு? என்ன வேற மாதிரி இருக்குது? சிக்கு கோலம் தான். இது வேற கோலம் தானே? இது வேற கோலம். சிக்கு கோலமா? புள்ளி கோலம். வாளுக்கெல்லாம் வந்துட்டு ரங்கோலி தான் போடுவாங்கன்னு சொன்னேன். ஐயா, இதுதான் பார்க்கறது. என்னைக்குமே வந்துட்டு புள்ளி கோலம் தான் பார்க்க அழகா இருக்கும். ரங்கோலி நல்லா இருக்கும் வாசல்ல போடுறதுக்கு. அது வந்து எப்படி சொல்றது, எனக்கு இதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக கோலத்தை முடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் அப்படியே முடிஞ்சிடும் இது ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிச்சனுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சோண்டு ஏதோ டிசைன் போட்டு வச்சுருக்கா. அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எந்த கையும் வைக்க மாட்டோம் எதுலேயும். ஆமாம், எந்த கையும் எதுலேயும் வைக்க மாட்டோம். அவுட்டோர் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சீத்து, கையில் பல வித்தைகள் வச்சுருக்கே. என்ன வித்தை? இந்த மாதிரி கோலம் விடுறது, இது மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுமா? என்ன சொல்ற? ஆமாம், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஆமாம்மா, அது பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா, அவங்கள கான்டாக்ட் பண்ண வச்சுக்கான், அவங்களே வந்துட்டு நம்ம வாலில் வந்து கோலம் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா. அது மாதிரி நீ என்ன பண்ணுறியா? ஐயோ, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏதோ சும்மா கையில் வந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அது, தெரியுமா? ஆமாம், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அவரை நல்லா சூப்பராக போகிறாரு கோலம். வரையறதுக்கு பார்த்தியோ? நான் வரையறதுக்கு அதான் நம்மள்கிட்ட ஆள் இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு. பின்னாடி இதை பார்க்கும்போது சீதா அழகாக குழம்பு போட்டிருக்கா அப்படி தோணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக போட்டுட்டு, ஆனால் இது போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை இன்னும்? செம்மையாக இருக்குது, அழகா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதுக்காக தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் சரியான ஹார்ட் ஒர்க்குங்க சீத்து, உண்மையாகவே வந்துட்டு ஹார்ட் ஒர்க். இடுப்பு வலிக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஐயோ என்னால் முடியல, பண்ண முடியாது அப்படி சொல்லவே மாட்டா. அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்ப்பா. அதுதான் என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. எப்பயுமே அதான், நான் ஒரு விஷயம் அதை பண்ண முடியாது அப்படின்னு விடவே மாட்டேன். எப்படியாவது அதை பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி தான் இன்னும் எப்பயுமே கூப்பிடுவேன். அதை போட்டதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோது இருக்கா? ஆமாம், அப்பா, இது வந்து வரையும் இருக்குங்க. செயின் எப்படி இருக்குது திவி? செம்மையாக இருக்கா டி தங்கம்? எங்கே போன நீ? நல்லா இருக்கா? இதுவும் ஒரு டிசைன் தான். அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ கோக்கரைக்கான் மேக்கரைக்கான் போடுறான். நல்லா இருக்கா தங்கம்? சரி சரி, போயிட்டு பயங்கரமாக இருக்குடி. இப்போ தான் பார்க்குறதே வேறு மாதிரி இருக்குது வீடு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. கையிலே பல வித்தைகள் வச்சுருக்க போல. நான் என்ன செஞ்சாலும் வினோவை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மாட்டான். அதை வர வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபடணும். நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குடி. இதை போட்டு முடிச்சுட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, உள்ளே வந்து போட்டுட்ருக்கா. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது ஏதோ எம்டியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால பெயிண்ட்டும் இருக்குல்ல, அதனால இதுக்குள்ளேயும் ஒரு கோலத்தை போட்டலான்னு போட்டுட்ருக்கேன். பார்க்க நீட்டாக. அதே விளக்கு தானே போடுற அங்கே போட்டியே? அது 7 புள்ளி, இது 6 புள்ளி. இதுவும் அதே மாதிரி, இது வேற மாடல். கமாண்டில் கேட்டுற போகிறாங்க, என்ன சீதா மார்கழி போனதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் போடாமல் இருக்க முடியாதா? கோலத்திலே வீடு கட்டுறியே. ஐயோ கேட்பாங்க கண்டிப்பாக. பட் நிறைய பேருக்கு இது மாதிரி போடுறது பிடிக்கும் இல்லை? அவ்வளோதாங்க, ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஆனால் என்ன இடுப்பு பெண்டு கலண்டுடுச்சுடா சாமி. உட்காந்தே போடுறது தான், இருந்தாலும் வந்து இடுப்பு வலிக்குது. ஒன்றும் முடியல. நிழலே வந்துடுச்சுன்னா பார்த்துங்க, வெயில் போய் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல? அந்த ஹார்ட் ஒர்க் பக்காவாக இருக்குது. என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது எல்லாமே அதெல்லாம் மறந்து போயிடும். அந்த ரிசல்ட்டு தான் எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும். சூப்பராக இருக்குது.
பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. வீட்டுக்கு வரவங்க பார்க்கும்போதே வந்துட்டு சூப்பராக போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, ஃபைனலாக இதை மட்டும் போட்டு எங்கே முடிச்சிருவோன்னு கவலையிலே இருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம கிச்சனில் வந்துட்டு போடலை, மாவு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டுக்கலாம். இது போட்டோன்னா வச்சிங்களா கறி அண்டி அது நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் அங்கே போடலை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி வந்திருக்கு. ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிச்சு, இடுப்பு வலியோட போய் படுக்க வேண்டியதான். இது மாதிரி கார்டன் இருக்கிற இடத்துல போடலாம். கிச்சன்லலாம் அந்த அளவுக்குலாம் தேவை கிடையாது நமக்கு. கார்டனில், வெளியில், அவுட் சைடு இதெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.